ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சூப்பராக இருக்கீங்களா? இது லெசன்ஸ் ஃப்ரம் பிக் பாஸ் சீரீஸ். இன்னைக்கு 4வது வீடியோ. நம்ம பிக் பாஸ்ல என்ன நடந்தது? அனிதா சம்பத் அவங்க கதையை பற்றி சொன்னாங்க. ஜித்தன் ரமேஷ் அவர் கதையை பற்றி சொன்னார். அதுலேருந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம்ல. என்ன கற்றுக்கலாம்? அனிதா சம்பத்துக்கும் ஜித்தன் ரமேஷ்க்கும் என்ன கிடைச்சது? ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அதனால தான் அவங்க முன்னேறி இருக்காங்க. ஆனால் இதில் ஜித்தன் ரமேஷ் என்ன தப்பு பண்ணிட்டாரு? அந்த வாய்ப்பை, முதல் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தினாரு. அதுக்கு அடுத்தடுத்து அவர் சரியான வாய்ப்புகளை அமைச்சிக்கல. வாய்ப்பு கிடைச்ச போதும் சரியான வாய்ப்பை தேர்ந்தெடுக்காதனால அவரு தோத்துட்டாரு. அதனால இன்னைக்கு வீடியோல நம்ம வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி பார்ப்போம். என்ன பண்ணா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கலாம், இல்ல எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கலாம், எந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கணும், எந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விடணும், இதெல்லாம் பத்தி நம்ம பார்ப்போம். சோ எனக்கு ஒரு பிடிச்ச கோட் இருக்கு. சக்சஸ் கம்ஸ் when preparation meets opportunity. அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அதுக்காக தயாரா இருந்தாதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். சரி, முதல் விஷயம், நமக்கு வந்து எப்படி வாய்ப்பு கிடைக்கும்? இப்ப நீங்க ரியோட கதையை கேட்டிருப்பீங்க. அவர் என்ன சொன்னாரு? அவரு டீ கடையில நிக்கும் போது நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அதுல ஒருத்தர் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணி வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. அதனால நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட பேசணும், நிறைய பேர்கிட்ட பழகணும். நீங்க எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஜென்ரலா பேசிட்டு இருக்கும்போது நம்ம எதையோ பேசுவோம்ல. அப்போ வந்து சொல்லுவோம், எனக்கு வந்து கிரிக்கெட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் பிளேயரா இருந்திருக்கேன் சொல்லலாம். இல்ல வந்து நான் வந்து எனக்கு ஆர்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நான் இந்த மாதிரிலாம் பெயிண்டிங்லாம் வரைஞ்சிருக்கேன், நான் வரைஞ்ச பெயிண்டிங்ஸ்லாம் என் போன்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கலாம். இல்ல நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன், அதை நீங்க பாத்திருக்கீங்களா? ஓ, அது வந்து யூடியூப்ல இவ்வளவு வியூஸ் போயிருக்கு, நீங்க இன்னும் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் புது புது மனுஷங்கிட்ட பேசும்போது தான் நமக்கு புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸே ஓப்பன் ஆகும். ஏன்னா அவங்க என்ன பொசிஷன்ல இருக்காங்க, அவங்க என்ன சுச்சுவேஷன்ல இருக்காங்க நமக்கு தெரியாது. அவங்க ஒருவேளை நமக்கு என்னைக்குன்னா ஒரு நாள் ஹெல்ப் பண்ணலாம். இல்ல வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு பத்தி தெரிய வரும்போது அவங்க உங்களை ரெஃபர் பண்ணலாம். கரெக்டா? அதனால வந்து நம்ம நிறைய மக்கள் கிட்ட பேசணும், நிறைய பேர்கிட்ட பழகணும். சோஷியல் மீடியால சும்மா உட்காந்து சேட் பண்றதுல இல்ல, நேர்ல பழகணும். நேர்ல பழகுற மாதிரி, இல்ல நேர்ல பேசுற மாதிரி ஒரு நல்ல ஒரு டேலண்டே கிடையாது. அந்த டேலண்ட்டை நீங்க வந்து வளர்த்துக்கணும். அது எப்படி வளர்த்துக்கிறதுக்கு நம்ம இன்னொரு நாள் வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? சோ முதல் விஷயம், நெட்வொர்க் வித் பீப்புள். அடுத்தது, ஹேவ் கிளியர் கோல்ஸ். ஏன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம். ஆனால் உங்களுக்கு எதில் போகணும் அப்படின்ற எண்ணம் நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா தான் அதில் உங்களால் போக முடியும். நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு எது வந்தாலும் நான் எடுத்துப்பேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அதில் உங்களால் ஷைன் ஆக முடியாமல் போகலாம். அதனால் நீங்கள் வந்து ஒரு கிளியர் கோல் வச்சுருக்கணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டினா நான் வந்து இதை எடுத்து சரியாக பண்ணுவேன், இல்லை எனக்கு இந்த ஃபீல்டில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கிளியர் மைண்ட் செட் வச்சுருக்கணும். அடுத்தது, மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிருக்கணும். நம்ம மனசுக்குள்ளே நம்ம முதல்ல தயாராக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நம்ம அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுவோம், நம்ம அந்த இடத்துல எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம மனசுக்குள்ள நம்மளே ரிஹர்சல் மாதிரி பண்ணி பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு, நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ போக போறீங்க, இல்ல உங்களுக்கு ஒரு ட்ரீம் கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனிக்கு நீங்க இன்டர்வியூ போக போறீங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அங்க போய் நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்க மனசுக்குள்ள முதல்ல நினைச்சு பார்க்கணும். ஏன்னா அப்பதான் உங்க மைண்ட் வந்து அதுக்காக தயாராகும். ஓகே, இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஒரு நாள் கிடைக்கும், அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நான் இந்த மாதிரி தான் அங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணுவேன், நான் இந்த மாதிரி பேசுவேன், அவங்க கிட்ட வந்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்க உங்க மனசுக்குள்ள முதல்ல ரிஹர்சல் பண்ணி பார்க்கணும். இதுதான் வந்து கனவு காணுங்கள்னு அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காருல்ல, அதுல இதுவும் ஒண்ணுதான். ஏன்னா நீங்க வந்து ஒரு மென்டலா ப்ரிப்பேர்டாவே இல்லைன்னா திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குது, அப்ப என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியாது. நீங்க போய் அங்க சொதப்பிட்டு வந்துருவீங்க. ஏன்னா பல பேருக்கு நடந்திருக்கும்ல, நீங்க வந்துட்டு யாரோ ஒரு ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணிருப்பாங்க, இங்கே ஒரு இன்டர்வியூ போயிருப்பீங்க, இல்ல ஏதோ ஒரு மேட்ச்ல உங்களுக்கு ஆட வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அந்த இடத்துல போய் நம்ம கண்டிப்பா சொதப்பி இருப்போம். ஏன்னா நம்ம வந்து அதுக்காக தயாராகல, மென்டலா நம்ம மன ரீதியா அதை எதிர்பார்க்கல. திடீர்னு கிடைச்சதுனால நமக்கு அங்க என்ன பண்ணணும்னே தெரியாது. ஆனா இதுவே நீங்க பல தடவை அதை மனசுக்குள்ள நினைச்சிருந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு காமான ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்தது தானே, இந்த இடத்துல நம்ம இப்படி தானே பண்ண போறோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது, எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும். எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும்னா போய் எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்க சொல்லல, உங்களுக்குள்ள நீங்க கேள்வி கேட்டுக்கோங்க. ஏன் இது நடக்குது, இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க ஒரு ஆட் பாக்குறீங்கன்னா ஏதோ ஒரு புதுசா ஒரு டெக்னாலஜி பத்தி சொல்றாங்க, இப்போ வந்து அமேசான் எல்லாம் இருக்கு. ஸோ அது எப்படி நடக்குது, அது ஏன் தேவைப்படுது, அது எப்படி அவங்க விற்கிறாங்க அப்படின்ற பத்தி நீங்க சும்மா தேடி பார்க்கலாம். உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாம். அதனால கூட நீங்களே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கலாம். நீங்க நினைச்சீங்கன்னா ஓகே, அமேசான் எக்கோ பண்றத என்னால ஒரு ஆப் வச்சே பண்ண முடியும், எனக்கு அந்த டேலண்ட் இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை வந்து ஒரு ஆப்பா மாத்தலாம். ஸோ அப்போ வந்து நீங்க வந்து ஒரு அமேசான் எக்கோக்கே காம்படிட்டரா வருவீங்க. அந்த மாதிரி நீங்க எல்லா விஷயத்தையும் கேள்வி கேட்கணும். இப்போ வந்துட்டு நிறைய ஆட்ஸ்லாம் நம்ம டிவியில பாக்குறோம், நிறைய விஷயங்களை நம்ம பாக்குறோம், அதெல்லாம் எப்படி நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்றத நம்ம நமக்குள்ளேயே கேட்டுக்கிட்டே இருந்தாதான் நமக்கு புது புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். நமக்கே தோணும் இது வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இது வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிறதுக்காக
சம்பாதிக்கிறதுக்கான விஷயம் இல்ல, இது வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்குறதுக்கான விஷயம். நீங்க கேள்வி கேட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் சில நேரத்துல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு நேரா தெரிஞ்சிடாது, அது சில மறைமுகமா இருக்கலாம். அதை வந்து நம்ம தான் கண்டுபிடிச்சி அதை எடுத்துக்கணும். எல்லா நேரத்துலயும் வந்து யாரும் ஒருத்தவங்க வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குப்பா நீ வந்து யூஸ் பண்ணிக்கோப்பான்னு சொல்ல மாட்டாங்க. சரியா? சில நேரத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிட்டு இருக்கலாம், திடீர்னு எங்க காலேஜ்ல வந்து ஒரு சிம்போசியம் வரப்போகுது, இல்ல வந்துட்டு ஒரு கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் வரப்போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்கலாம். அந்த டைம்ல நீங்க டக்குன்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கணும். கல்ச்சரல் ஃபெஸ்டிவலா, ஓகே அப்ப நம்ம வந்து வேடிக்கை பார்க்க போலாம் அப்படின்னு நினைக்காம அங்க எப்படி நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்றது, இல்ல அங்க யார் சீஃப் கெஸ்டா வராங்க அவங்கள நம்மள நோட் பண்ணா நமக்கு என்ன நடக்கும். மேபி நீங்க வந்து ஒரு சினிமால போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல வந்து ஒரு சிங்கர் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். அப்ப அந்த கல்ச்சரல் ஃபெஸ்டிவலுக்கு நிறைய ஒரு மியூசிக் டைரக்டர் வரலாம், ஒரு டைரக்டர் வரலாம். அந்த டைம்ல நீங்க போய் எப்படி எங்களோட டேலண்ட்டை அங்க காமிக்க போறீங்க அப்படின்றதுக்கு நீங்க தயாராகலாம். ஸோ இது வந்து உங்க ஃப்ரெண்டே வந்து சொல்ல மாட்டான், டே எங்க காலேஜ்ல வந்து ஒரு சிம்போசியம் கல்ச்சரல் ஃபெஸ்ட்லாம் வருது, நீ வந்து பெர்ஃபார்ம் பண்ணு, அப்பதான் நீ வந்து சினிமாக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இல்ல அப்போ வந்து நீ பெரிய பாடகர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நீங்களா தான் அவன் சொன்னதுல இருந்து உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ கடைசியா வந்து டேக் கால்குலேட்டட் ரிஸ்க். அப்படின்னா நீங்க எது பண்றதுக்கு முன்னாடியும் யோசிச்சு பண்ணணும். திடுப்புன்னு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு, நான் வந்து எது கிடைச்சாலும் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. நீங்க யோசிக்கணும், இது வந்து நமக்கு கரெக்டானதா, இதை பண்ணா நம்ம எவ்வளவு % சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதனால இது தோத்துட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அட்டம் பண்றதுக்கு போகணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு, நீங்க ஆல்ரெடி ஒரு வேலையில இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா பார்ட் டைமா ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் அது நல்லா போதான்னு பார்த்துட்டு தான் வேலையை விடணும். திடீர்னு எனக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு என்ன வந்துருச்சு, நான் வேலையை விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலையும் போயிடும், உங்களோட பிசினஸும் கிளிக் ஆகாம போகலாம். இல்ல வந்து வேற கம்பெனில வேலை தராங்க. இப்ப நம்ம வந்து ஒரு கவுண்டமணி செந்தில் ஜோ பார்த்திருப்போம்ல, அவர் வந்து வேலைக்காரனா இருப்பாரு, அவர் கப்பல்ல வேலை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு திடீர்னு வேலையை விட்டு வந்துருவாரு. பார்த்தா கப்பல்லையும் வேலை கிடைக்காது, பழைய வீட்லயும் வேலை இருக்காது, திரும்பி பழைய சம்பளத்துக்கே போவாரு. சோ அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. அதனால கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணும். சோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களை தேடி வர வைக்கலாம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லபடியா யூஸ் பண்ணி சக்சஸ் ஆகலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.